ஜெப தோல்விக்குண்டான காரணங்கள். ஜெபத்துக்கு பதில் வராமல் தோல்வி அடைகிறோம். ஜெபத்துக்கு பதில் வராமல் தோல்வி அடைகிறோம். அப்போ ஏன் தோல்வி வருது, ஏன் பதில் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. சரிங்களா? எடுத்தங்க வாசிங்க உபாகமம் 1:45. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் இல்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. உங்கள் ஜெபத்தை கேட்கவும் இல்லை அப்படிங்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால் 43ஆம் வசனம், அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களும் செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனால அவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியாத அற்றத்தை பெரிய காரியம் செய்வேன், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், என்னுடைய வார்த்தையை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்ள எந்த காரணம் உனக்கு தருவேன். அப்போ நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தத்தை நிறைவேறப்படாமல் இருப்பதுக்குண்டான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கீழ்ப்படியாமை. அப்போ என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், சபையிலேருந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு 9 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னா சரி, எனக்கு நாடு 10:30 வர்றீங்க, கீழ்ப்படியலை, நீங்கள் உங்கள் ஜெபத்து பதில் வராது. கையை உயர்த்து கருத்தை நல்லா மையப்படுத்தி நல்லா ஆறுபடுத்தி துதிங்க அப்படிங்கிறேன், எனக்கு நான் மதன்னு இருக்கீங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர் அப்படி இருக்கீங்க. அப்போ கீழ்ப்படியலை. காலையில் ஞாயிறு வேதத்தை படிங்க அப்படிங்கிறேன், கீழ்ப்படியலை. அப்போனா ஒரு காரியம் சபையிலேருந்து ஒரு காரியத்தை சொன்னோம்னா அந்த சபையில் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்கிற அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ கீழ்ப்படியலைன்னா என்ன செய்ய மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார். நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பார்த்தீங்களா? வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குறவனுடைய ஜெபம் என்னது? அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த பைபிளில் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதை நீங்கள் கேட்கணும். ஆனால் இந்த வேதத்தில் சொல்கிறத நீங்கள் கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஜெபத்தை அதுக்கு பேர் என்ன சொல்கிறாரு, ஜெபிக்கிறது ஜெபத்துக்கு என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள், அருவருப்புங்கிறார். ஏன் நம்முடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பாக மாறிது அப்படின்னு கேட்டால் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம செய்யாமல் இருப்பதனால. தன்னை நேசிப்பதில் பிறரை நேசி சொல்லியிருக்கிறாரு, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்கள் சொல்லியிருக்கிறாரு, கூடிய மட்டும் எல்லார் இடத்திலும் சமாதானம் இருங்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. தேவையில்லாத அவிசுவாச வார்த்தை பேசாத, சந்தேகப்படாத, இப்போ நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம இந்த காதில் வாங்கிட்டு அதை கேட்காம இருந்துட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பதில் வராது. இந்த வசனம் அழகா சொல்லுது, திருப்பி வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பார்த்தீங்களா? செவியை விலக்கக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை செவியை கருத்தை கண்ணுங்கிறத கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இங்கே நீ வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் டக்குன்னு வார்த்தையை கவனிக்க மேலே இங்கேயும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். கவனமாக இருக்கணும் நீங்கள், பார்த்துக்கொள்ளுங்க. அதான் வேதத்தை கேளாதபடி செவியே விலக்குனுடைய ஜெபமும் அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பது காரணம் வேதத்தை கேளாதபடி தான். அதனால் கரெக்டாக பைபிள் என்ன சொல்லியிருக்கு, எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எல்லா காரியத்தையுமே என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். தீய நோக்கம் பாவம் கேட்கணும், புறங்குறுதல் பாவம், சொற்கள் மீதியால் பாவம், இது எல்லாமே பாவம். அப்போ இதை நம்ம கேட்டு இதன்படி நடக்கும்போது நடந்துட்டு மன்னிப்பை கேட்டுட்டு ஜெபிக்கும் போது அற்புதம் பண்ணுவார். ஆனால் இதை கேட்கறது கிடையாது, சொல்கிறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னா அவர் கம்முன்னு தான் கிடப்பார். கம்முன்னு கிடந்தாலும் பரவாயில்ல, அவர் பாட்டு டக்குன்னு உன் ஜெபம் எனக்கு அருவருப்புன்றுவார். புரியுதுங்களா? அதனால் கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனித்து கேளுங்க. யாக்கோபு 1:6-7. இப்போ நான் சொல்கிற காரியங்கள் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனம் வச்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஜெபிக்கும் போது ஜெபிச்சு முடிச்சுட்டு அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும்.
அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேளுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மாதத்தில் அந்த காரியத்துக்கு பதில் வரல அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பேக் அடிச்சிடக்கூடாது. இனிமேல் எங்கே வரப்போகுது, வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அப்படின்னு பேசிட்டிங்கன்னா சந்தேகப்படுறீங்க. அப்போ சந்தேகப்படுறவனுக்கு பேர் என்னன்னு கேட்டால், காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் எதையாவது கேட்கான்னு கூட என்கிட்ட நினச்சிடாதுங்கிறார். எந்த காரியத்தை குறித்து என்கிட்ட கேட்டுறாத அப்படிங்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. சந்தேகப்படுறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கடல் அலை வந்து இங்கே இருங்க, கடல் எங்கே நிற்க பார்த்துருக்கீங்களா? 24 மணி நேரம் கடல் அலை என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டு இருக்கும். சர்ன்னு வரும், சர்ன்னு போகும், இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். புதுசாக வரும், அப்புறம் கம்மியாக வரும், இப்படி தான் வரும் கடலில். இதே போல் இந்த ஆவி இருக்குல்ல, இந்த புத்தி போகும் வரும், குழப்பம். சந்தேகப்படுற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய உங்கள் குடும்பத்தில் யாரை குறித்தும் சந்தேகப்படாதீங்க. யாரை குறித்தும் எவனை குறித்தும் சந்தேகப்படாது, அது நம்மளுக்கு தேவையில்லை. நீ சந்தேகப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாக்குத்தத்தத்து மேலே சந்தேகப்படக்கூடாது, உலக மனிதர் மேலே சந்தேகப்படக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே கடல் அலை போய் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி புத்தி உங்களுக்கு வந்துடும். குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். உட்காருவோமா, போவோமா, இருப்போமா, இருக்க வேணாமா, வேலைக்கு போவோமா, போகணும் போல தோணுது, சரி வேணாம், அது குழப்பம். ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை. அவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னு கேட்டால் அவன் சந்தேகப்படுகிற மனிதனாக இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருந்தாங்கன்னா, நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியல, சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட மனசு இல்லை, தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தூங்க முடியல. இப்படிப்பட்ட சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து வாழ்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பெயர் என்னன்னு கேட்டால், காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்டவன் என்கிட்ட எதையும் என்ன செஞ்சிடாத கேட்டுறாது. நம்ம பிள்ளை ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வருது, ஒருவேளை அங்கே போயிருக்குமா நம்ம பிள்ளை, ஒருவேளை இங்கே போயிருக்குமா நம்ம பிள்ளை, எனக்கு இந்த பிள்ளையோடைய நட சரியில்லை, சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு போர்டு போட்டேன் வச்சுக்குவேன், உன் புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். என் பிள்ளையை கர்த்தரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என் மகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என் மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என் மகன் என் மகள் போகும்போது வரும்போது உடைய கிருபை பிரச்சனை, உடைய பாதுகாப்பு பலன் ஞானம் என் பிள்ளையோட இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். நீ அப்படி விட்டு விடாமல் சாயங்காலம் என்ன பண்ணுவ, எங்கே போயிருப்பா, இங்கே போயிருப்பாளோ அப்படி காலை சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. கர்த்தர் மேலே பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும், என் பிள்ளை சுகமாக இருக்கணும், நீங்கள் கூட போங்க ஆண்டவரே இப்படி சமூகம் முன்னால் சொல்லி ஜெபிச்சிருப்பேன். ஜெபிச்சுட்டு அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே இப்படி வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்குவேன். அப்போ காலை சொல்லி ஜெபிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுகிறீர்கள். சந்தேகப்பட்டீங்கன்னா அடுத்து காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அதனால் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள குழப்பம் வந்து விடும். அப்புறம் சொல்கிறாரு, எதையும் என்கிட்ட கேட்டுறாத, நீ சந்தேகப்பட்டானா கேட்டுறாத, மனம் திரும்பு, மனமாறு, சந்தேகப்படாமல் வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் ஏசப்பட ஒப்பு கொடுக்கணும். யாரை குறித்து சந்தேகப்படாதீங்க, வாக்குத்தத்தை சந்தேகப்படாதீங்க, ஜெபிச்சுட்டு ஜெபத்தை சந்தேகப்படாதீங்க. வராமல் இருக்கா வருன்னு சொல்லி உறுதியாக இருங்க, விசுவாசம் பாருங்க, நம்பிக்கையாக இருங்க. வர்ற மாதிரி தெரியல, 3 மாதமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, என்னத்தை வந்துட போகுது, அதெல்லாம் வராது போ அப்படின்னா சரி, கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறீங்க. குழப்பம், ஜாக்கிரதை, கவனமாக நீங்கள் என்ன செய்யணும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையில் கரெக்டாக கண்ணுங்கிறது என்ன செய்யணும் இருக்கணும். யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் ஜெபிச்சும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி, உங்கள் ஆசைகளையும் உங்கள் உலகப்பரமான எண்ணங்களையும் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் ஜெபிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ஜெபத்து மேலே உறுதியாக இருக்கணும், ஜெபத்து மேலே நம்பியாக இருக்கணும். டக்கு நீங்கள் உலகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, உலக ஆசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவனை போல் வாழணும், இவனை போல் வாழணும், அவன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் பக்கட்டாக போகணுன்னு அப்படி மின்னணும் அப்படி போகணும் அப்படி, அந்த மாதிரி உலகப்புறமான ஆசைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நிப்பாட்டு, உன் ஜெபத்தை நிப்பாட்டு, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ என்னுடைய வார்த்தையை மட்டும் கவனி, என்னுடைய வாக்குத்தத்தை மட்டும் கவனி, அது மேல் நம்பிக்கை வை. உலகத்தை பார்க்காத, உலக மனுஷனை பார்க்காத. அவன் அப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் நகையை போட்டு வரான், டெய்லி ஒரு சேலையை கட்டிட்டு வரான், அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி பண்ணி டெய்லி வாரத்துக்கு ஒரு தோட போடுறா. அது தேவையில்லை நம்மளுக்கு. அவனை போல் நம்ம இருக்க முடியலையே. அவன் மாதத்துக்கு ஒரு தோடு போகிறா, அவனை போல் நம்ம இருக்க முடியலையே, அதெல்லாம் தேவையில்லை. அது உலகம்.
அந்த ஆசை நம்மளுக்கு உள்ளே வருது. அப்போ அந்த ஆசை உள்ளே வரும்போது நம்ம இச்சையை நிறைவேற்றுகிற அந்த எண்ணத்துக்கு வர்றோம். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமான விண்ணப்பம் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, நாட்டுக்கு தேசத்துக்கு ஜெபிக்கிற அதில் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அடுத்தவனை பற்றி ஜெபத்தில் ரிப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்த குடும்பத்தை பற்றி, உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி, உங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களை பற்றி, உங்களுக்கு எதிராக துர்ச்செய்தி பரப்புறவங்களை பற்றி, உங்களுக்கு எதிராக உங்களை குற்றப்படுத்தணுவேன், குறைப்படுத்தணுவேன், உங்களை வஞ்சித்தவேன், உங்கள் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னவேன், அவனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஜெபத்துக்குள்ளே உள்ளே நுழைக்கக்கூடாது, அவனை குற்றத்தை பேசக்கூடாது, அவன் குடும்பத்தை ஜெபத்துக்குள்ளே இழுக்கக்கூடாது. காரணம் பரியாசக்கார ஜெபம், ஆயக்கார ஜெபம். ஓகே, யார் ஜெபத்தை ஜெபிக்கணும்? பரியாசக்காரன் ஜெபத்தை, அண்ணாநம்ம ஜெபத்தை கவனிங்க. அப்போனா அந்த ஜெபத்தில் நம்முடைய காரியத்தில் மட்டும்தான் மைண்டாக இருக்குன்னு சொல்லி அவன் அதை செஞ்சான், அவன் இதை செஞ்சான், பரிசையை அப்படி தான் செஞ்சான், கடைசியில் உன் ஜெபத்தை நான் ஒதுக்கி தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியான அந்த வார்த்தை எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். புரியுதா, புரியலையா? இதுக்கு விளக்கம் தேவையா? விளக்கம் தேவையா? சிந்தை என்ன எப்படி இருக்கணுமா? சரி, அக்கிரமம் என்னது? அக்கிரமம். சரி, அநியாயமான என்னது? நீங்கள் சிந்திக்கிறீங்க தெரியுமா? அவன் ஒன்று மூலமாக ஆக போகிறது என் கண்ணார பார்ப்பேன். அக்கிரமம். போகிற ஒரு மினிக்கிக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆள் முக்காடு போட்டு வந்துட்டா சொன்ன வச்சுக்க, அக்கிரமம். அவன் தேர மாட்டான், அவன் உருப்படுற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல, அவன் குடியை நிப்பாட்ட மாட்டான், அவன் விளங்காமல் போயிடுவான். அக்கிரமம் பண்ணுற சிந்தை. அவன் கெட்டு போகணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்கு என்ன அந்த நினைவு வருது தெரியுமா? அப்படி நினைவுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அக்கிரமம் பண்ணுறீங்க. அப்போ அக்கிரமம் பண்ணுறவன் எப்படி சொல்கிறாரு? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். செவி கொடுக்க மாட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்படின்னா நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஆவியில், உங்கள் ஆத்துமால, உங்கள் சரீரத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில் எப்படிப்பட்ட நினைவோடு வர்றீங்க, எப்படிப்பட்ட நினைவோடு முழங்கப்படுகிறீங்க, எப்படிப்பட்ட நினைவோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க அப்படின்னு பார்க்கணும். யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு அவன் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, புரிச்சவங்க சண்டை போட்டுக்கிட்டு, இவனை கட்டிட்டு பெரிய துயரமாக இருக்குது, இவன் என் தலையில் கட்டிட்டான், என்ன ஆண்டவரே இவெல்லாம் ஒரு ஆள். உங்கள் தலையில் புருஷனை கட்டி வச்சுட்டான்னு வச்சுக்க, உன் தலையில் அவ்வளோதான். அவன் தீமை பண்ணாலும் சரி, நன்மை பண்ணாலும் சரி, குடித்தாலும் சரி, வெறிச்சாலும் சரி, அடித்தாலும் சரி, கீழே தள்ளினாலும் சரி, உன் தலையில் தான். அப்போ அந்த நேரத்தில் அவனை ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு அவன் போய் தொலைஞ்சா நிம்மதியாக இருக்குன்னு பார்க்குறேன். நிறைய பொண்டாட்டிமாருக்கு சொல்லியிருக்காங்க, நீ செத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பெத்த பிள்ளைய கூட சொல்லியிருக்காங்க, டெய்லி குளிச்சுருந்து அநியாயம் பண்ணுறேன், செத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு. சத்தம் முடியுமா, இப்பெல்லாம் பேசாதம்மா, திருந்ததுக்கு பேசுமான்னு சொல்லியிருக்கேன் நான். புருஷங்கார ஒரு தப்பு பண்ணவுடனே அவனை கண்டித்து ஆலோசனை கொடுத்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு வழி செய்ய மாட்டாங்க. இவன் பண்ணுற அநியாயத்துக்கு செத்தா கூட நல்லா இருக்கு, நிம்மதியான 2 பிள்ளையை வளர்த்து நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்னு வாயை விடுவாங்க. தவறு. இதுக்கு பேர் என்னது? அக்கிரம சிந்தை. கெட்டவனை நல்லவனா மாற்றுறதுக்கு நான் வழியை பண்ணணும். நீங்கள் நடக்க என்னால் புருஷனை என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். ஆமே. ஏசப்பா கெட்டவன் நல்லவனா மாற்றலையா? ஏசப்பா கெட்டவனா நல்லவனா மாற்றலையா? பைபிளில் மாற்றிருக்கார மாற்றலையா? அப்போ அவட்ட சொல்லுங்கள், என் புருஷனை நல்லவனா மாற்றுங்க, என் புருஷன் வல்லுவலும் விழுகிறான் ஜெபிங்க, அப்பாட்ட சொல்லுங்கள். என் புருஷன் சரி சம்பாதிக்க மாட்டேங்கிறேன், வெட்டித்தனமாக செலவு பண்ணிட்டு வரான், சொல்லுங்கள் அப்பாட்ட. எப்படி சொல்லணும்? சகைவே மனமாற்றி இவனும் ஆபரம் குமரன் சொன்னீரே, அதே போல் என் புருஷனை மாற்ற மாட்டீங்களா? கேளுங்க. ஸ்தேவானை கலைஞ்சு கொள்ளும் போது அன்றைக்கி சபையில் குலைத்து போட்ட அந்த சவுளை பவுலாக மாற்றி அற்புதம் பண்ணீங்களே, இதே போல் என் புருஷனை மாற்ற மாட்டீங்களா? செய்யுங்க. 6000 பிசாசு பிடிச்சி அநேக மக்களை அடித்து கல்லை மண்டையை உடைச்சி எல்லாம் அநியாயம் பண்ணவனை, கல்ற தோட்டத்தில் இருந்தவனை நீங்கள் ஒரு வாலிபவனை நல்லவனாக மாற்றி ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, தெக்கப்படிய மாநிலம் முழுவதும் போய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய அவனை எடுத்து பயன்படுத்தினீங்களா? அதே போல் என் புருஷனை பயன்படுத்துங்க. கேட்கலாம்ல? இதை விட்டுப்பட்டு இவன் செத்தா நல்லாயிருக்கும் வாய் விட்டுறீங்களா? அப்புறம் இங்கே முக்காடு போட்டுக்கிட்டு சோத்தரானவரே அல்லேலூயா. நிறுத்து. எண்ணத்தை மாற்றணும், சிந்தையை மாற்றணும், பேச்சை மாற்றணும்.
இவன் செத்தா கூட நல்லா இருக்கும். இது தேவ சிந்தை கிடையாது. அவன் செத்தா நல்லா இருக்கு நீ சொன்னீங்கன்னா உனக்குள்ள தேவ சிந்தை இல்லை, அக்கிரம சிந்தை இருக்குன்னு அர்த்தம். இந்த அக்கிரம சிந்தையோட முக்காடுபட்டு ஸ்தோத்தரிப்பேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலேருந்து மனம் மாறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும் அல்லேலூயா, சுகமாக இருக்கும் அல்லேலூயா, விடுதலோடு இருக்கிறோம் அல்லேலூயா. ஆமென். புரியுதா சிந்தை என்னன்னு? அவன் படுவாய் பையன் வரவே மாட்டான், சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அவரை இங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வந்து புருஷனுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல, பார்த்துக்கணும், ரொம்ப தாங்க முடியல. கஷ்டப்பட்டு குடிக்க வெறிக்க காசு கொடுக்க மாட்டான், ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். பார்த்துக்கொள்ளுக்கு வீட்டுக்கார வரானா பிள்ளைகளாம் நடுங்க, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அவன் படு கெட்டவன். அப்போ ஒருத்தர் சொன்னாரான், அம்மா இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருப்பதால் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவராக இருப்பாங்க. இது இப்படியே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என் குடும்பம் அப்படின்னு சொல்லி நல்லவர் நல்லவர் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செஞ்சுட்டானா, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் நல்லவனை மாறிட்டான். செஞ்ச தப்பை மன்னிப்பு கேட்டு அவன் நன்மை செய்ய ஆரம்பிச்சுட்டான், கர்த்தரை எலும்ப ஆரம்பிச்சிட்டான். இதான் வந்து திருத்துறதுக்குண்டான ஒரு வழிமுறைகள். சரிங்களா? இதை விட்டு அவன் வேணாம் ஒதுக்கி தள்ளு அவளும் பேசக்கூடாது. அவனை திருத்துறதான் கர்த்தர் உன் தலையில் கட்டி வச்சிருக்காரு. ஹலோ அலை அப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்துட்டு, அம்மா என் மகன் இப்படிப்பட்டவன், அவன் உன்கிட்ட வந்து தான் அவன் திருந்துமா, நீ தான் அவனை திருத்தணும், அவன் நல்லபடியாக நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா சொல்லிச்சான். சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த பிள்ளை வந்துச்சான் வீட்டுக்கு. ஏம்மா இங்கே வாமா, என்னங்கள் மாப்பிள்ளை கூட்டி வந்துருக்கிய? அவன் போனால் ஒருத்தன் காட்டேன், அவன் வந்து அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான், அவங்க அம்மாவே என்கிட்ட சொல்லுது அவரை நீ தான் திருத்தணும், நீ தான் பார்த்துக்கின போனால் எனக்கு தலையிழுத்தையா, அவன் யார் அவனை திருத்துக்கு நான் தான் கிடச்சேன்னா போத்தா வேறாள பாரு அப்படி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சான். அது நல்ல உண்மையான வார்த்தை தான். இவனை திருத்தருக்கு நான் யார், இவன் என்கிட்ட வந்து தான் திருந்தவன். அவங்க மாமியார் சொல்லிட்டு இப்போ மாப்பிளோட அம்மா சொல்லிட்டு போகுது, அம்மா நீ என் மருமக, அவன் வந்து இப்படி செய்வான், கோவப்படுவான், நீ ஒன்றும் கண்டுக்காத, கொஞ்சம் லேட்டாக வருவான், கண்டுக்காத, அவன் உன்கிட்ட வந்து தான் திருந்துவான், நீ தாம்மா அவனை திருத்தணும். வந்து பொண்ணு பார்த்தேன்னா பொண்ணை பார்த்துட்டு அவன் நல்லவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பொண்ணு சரி தலையை கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்டே வந்துக்கிட்டு, மக்கா நீ நல்ல மக்கா, என் மகன் இப்படிப்பட்டவன், ஆனால் அவன் வந்து நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், ஆனால் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் பக்கம் அடிப்பான், ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுவான், எரிஞ்சு விழுவான், அப்புறம் அம்மா அப்படின்ட்டு வந்துடுவான். அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் அப்போ தப்பே பண்ண மாட்டான், ஆனால் அவன் திருந்துறதுக்கு வழி நீ தான் அவனை திருத்தணும், என்கிட்ட திருத்த மாட்டான், உன்கிட்ட தான் திருந்துவான், நீ நல்ல பிள்ளை, ருச்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லவும் இந்த பிள்ளை படி பார்த்துச்சான் மேலேங்களையும், அத்தாவா அப்படின்னு. உடனே வீட்டுக்குள்ளே போன அவங்க அம்மா அவங்க போன பிற்பாடு அந்த மாதிரி சொல்லிச்சு, வார்த்தாங்கம்மா, ஏம்மா உனக்கு எதாவது மண்டையில் இருக்காம்மா, ஏன்னா பிடிச்சி கொடுத்து அவனை நீ தான் திருத்தணும், நீ தான் பார்த்துக்கணும், யார் இவனை திருத்த நான் யார், எனக்கு வேறு வேலை இல்லை, கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக சமாதான குடும்பம் நடத்தின கண்டிருக்கான், இவனை வந்து குடிச்சிட்டு வருவானா, அவன் வைவானா, அவன் கோவப்படுவானா, நான் பொறுமையாக இருக்கணும், தலையில் தப்போ அவனை வீட்டுக்குள்ள நுழைய விட்டுறாது, இயேசுவின் நாமத்தில். நல்ல கேள்வி தானே. அவனை இந்த அம்மா வந்து திருத்தணுமா? ஒருவேளை முடிச்சுட்டே தலையெழுத்து உன் தலையெழுத்து அவள் தான் திருத்து அப்படின்னு சொல்லலாம். முடிக்கிறதுக்கு முன்னுமே திருத்தினா இது நல்லா இல்லை. அல்லேலூயா. அதனால் முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்களாம் முடிச்சிட்டீங்க, அதனால் இனிமேல் உன் தலையில் தவளை தான். அப்போ நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக என்ன செய்யணும், கொண்டு போகணும். கடைசியாக நீதிமொழிகள் 1:30, நீதிமொழிகள் 1:30, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அதாவது வழியின் பலனை என்ன செய்வார்கள், புசிப்பார்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆலோசனை என்ன செய்யணும், கேட்கணும், கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யணும், நீதிமொழியில் போட்டிருக்கு, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு சீக்கிரம் வர வேண்டும், லேட்டாக வரக்கூடாது, கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வார், ஒழுங்காக இருந்துக்கோங்க, ஓ ஹா அப்படின்னு என்னைக்கு கற்றுவேன் நான். இவர் என்னைத்தான் சொல்கிறாரு, நான் தான் இன்றைக்கி 10:30 வந்தேன், இவர் எப்போ பார்த்தா என்னையே சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு போன குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன் நீ வந்தாலும் சரி வரைஞ்சி போய் விட்டு அந்த மாதிரிலாம் இப்போ வந்து கடிந்து கொள்வது இல்லை. ஆனால் என் வசனம் சொல்லுது, கடிந்து கொள்றதை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஜெபத்தை அருவருக்குங்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னடா ஒரு 4 வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவான்னு வந்தா இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது தேவையா தேவையில்லையா? தேவையே தேவையில்லையா?
தேவை. புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை எடுத்து போடுங்க.